ஜெயலலிதா பதவியேற்பு விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களால் சென்னையில் 2வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மே 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. தொடர்ந்து ஜெயலலிதா கவர்னர் சந்திப்பும் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. இதனால் ஜெயலலிதாவை வரவேற்க வழிநெடுகிலும் கட்சி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான விளம்பர பேனர்களை வைத்திருந்தனர். ஜெயலலிதா சென்ற பாதை எங்கும் தொண்டர்கள் கூடி வரவேற்றனர். இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 2வது நாளாக சனிக்கிழமை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அதிகாலையிலிருந்தே ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை சாலையின் இரு பக்கங்களிலும் தொண்டர்கள் திரண்டனர். கொளுத்தும் கோடை வெயிலில் நடைமேடை வழிகளை அடைத்து வழியின் இரு பக்கங்களிலும் பிளெக்ஸ் போர்டுகள் வைத்திருந்ததால் தொண்டர்கள் சாலை ஓரங்களில் நின்று ஜெயலலிதாவை வரவேற்றனர். இதனால் போலீசார் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்தை மாற்றியமைத்தனர். சிம்சன் வழியாக கடற்கரை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்துசாமி பாலம் நோக்கி சுற்றி செல்ல வேண்டியிருந்தது. இதனால் எழும்பூர், சென்ட்ரல், பாரிமுனை உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பதவியேற்பு நிகழ்ச்சி 11 மணி அளவில் நடந்தது என்ற நிலையில் காலை 7 மணி முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டதால் சாலைகளில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது.